வணக்கம் நேயர்களே. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அதனுடைய பிரம்மாண்டமும் அழகியலும் உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பத்துடைய வேலைப்பாடுகளும்னு உலகெங்கும் கோடிக்கணக்கான பக்தர்கள் அதன் ரசிகர்களாகவும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்த மீனாட்சி அம்மன் கோவில்ல சரியா 85 வருஷத்துக்கு முன்னாடி ஜூலை 10ஆம் தேதி 1939ஆம் ஆண்டு கோவிலின் பூட்டுகள் உடைக்கப்பட்டன. உடைக்கப்பட்டது கோவிலின் பூட்டுகள் மட்டும் இல்ல, அப்போ இருந்த ஒரு சமூக அவலத்தின் மீதான குட்டும் கூட தான். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள நுழையும் போது நம்ம எல்லாருக்குமே தோணிருக்கும், இப்பவே இவ்வளவு பிரம்மாண்டமா இவ்வளவு அழகா நம்ம கண்களுக்கு தெரியுதே, அந்த காலத்துல நம்ம பிறந்திருந்தா இந்த கூட்டம்லாம் இல்லாம இன்னும் எவ்வளவு அழகா தரிசனம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நிச்சயமா தோணிருக்கும். ஆனா இந்த இடத்துல தான் நம்ம சமூக கட்டமைப்போட ஒரு கசப்பான உண்மை தட்டுப்படுது. என்ன? உங்கள் பிறப்பின் அடிப்படையில தான் அந்த கோவிலுக்குள்ள நீங்க அனுமதிக்கப்படுவீர்களா மாட்டீர்களா என்பது தீர்மானிக்கப்பட்டிருந்தது. ரொம்ப தூரம்லாம் வேணாம், ஒரு 90 வருஷத்துக்கு முன்னாடியே கூட இதுதான் நிலைமை. ஆனா நிலைமை மாறத் தொடங்கியது. அதன் பின்னால் ஒரு மிகப்பெரிய போராட்டமும் நிறைய தியாகங்களும் இருந்ததை மறுக்க முடியாது. ஆனா காலப்போக்கில் வழக்கம் போல நம்ம அதையெல்லாம் மறந்துட்டோம். கடவுள் அனைவருக்குமானவர், கோவில்கள் அனைவருக்குமானது என்ற எண்ணம் பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலேயே மேலோங்க தொடங்குச்சு. சில முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன. கோவிலில் ஒடுக்கப்பட்ட மக்களை கொண்டு செல்ல வேண்டும், அவர்கள் சுவாமியை பார்க்க வைக்கணும், தரிசனம் செய்ய வைக்கணும் அப்படின்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனா அவையெல்லாம் தோல்வியில் தான் முடிந்தன. மீண்டும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இதற்கான விதையை போட்டது வைக்கம் சத்தியாகிரக போராட்டம். பெரியார் உட்பட பல்வேறு தலைவர்கள் பங்கெடுத்த அந்த போராட்டம் வரலாற்றில் எவ்வளவு முக்கியமான தருணம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். 1920களில் இது நடந்தது. 1932ல் போடப்பட்ட பூனா ஒப்பந்தம் மகாத்மா காந்தி, அம்பேத்கர், மதன் மோகன் மலாவியா இவங்க 3 பேருக்கும் இடையே போடப்பட்ட கையெழுத்தான ஒரு ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம் அதுன்னு பார்த்தீங்கன்னா, சாதி இந்துக்களுக்கும் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் இடையே போடப்பட்ட ஒப்பந்தம் மாதிரி பிரதிநிதித்துவ அடிப்படையில் போடப்பட்ட ஒப்பந்தம். அதன்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமைகளை உறுதி செய்யும் ஒரு ஒப்பந்தமாக அது இருந்தது. அதன்படியே ஆலய பிரவேச நிகழ்வுகளும் நடைபெற வேண்டும் அப்படின்னு தன்னுடைய விருப்பத்தை மகாத்மா காந்தி தெரிவிச்சிருந்தார். காங்கிரசார் அதனை நோக்கி செயல்பட வேண்டும் அப்படின்னு அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த நிலையில தான் 1930களுடைய பிற்பகுதியில் மீண்டும் இதற்கான பணிகள் இங்கு முன்னெடுக்கப்பட்டு வந்தன. முதல்ல பார்த்தோம்னா இங்க சென்னை மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் நீதி கட்சி பிரமுகராக இருந்த MC ராஜா இதற்கான முன்னெடுப்பை எடுத்தார். அந்த டைம்ல ஏதோ ஒரு காரணத்திற்காக ராஜாஜி அதை நிராகரிச்சார். ஆனா அடுத்த வருஷமே அவரே அந்த பில்லையும் கொண்டு வந்தார். இதற்கு காரணமா அரசியல் களத்துல இருக்கக்கூடிய அந்த கிரெடிட்டுக்கான யுத்தம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான காரணங்கள் சொல்லப்படுது. காரணம் எதுவா இருந்தாலும் நோக்கம் நமக்கு நல்லதா இருக்கு அப்படின்னு தான் நாம இப்போ எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அதனை தொடர்ந்து மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் பிரமுகர் வைத்தியநாதர் என்று புகழ்பெற்ற ஒருவர், அவர் என்ன பண்றார்? அவர் தான் இதற்கான பணிகளை மதுரையில் மேற்கொள்ள இருக்கிறார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட மக்களை அழைத்து செல்ல வேண்டும், அவர்களுக்கான சம உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்ற பணிகளை முன்னெடுக்க தொடங்கினார். அவருக்கு உறுதுணையாக இருந்தது அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய அறங்காவல் குழு தலைவராக இருந்த R. சேஷாச்சலம் என்ற அதிகாரி. இந்த R. சேஷாச்சலத்தை அதிகாரியாக நியமித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தற்பொழுது அமைச்சராக இருக்கக்கூடிய பழனிவேல் தியாகராஜனுடைய முன்னோர் PT ராஜன் அவர்கள் தான். புகழ்பெற்ற அரசியல் தலைவரான கக்கன் உட்பட 6 ஒடுக்கப்பட்ட இனத்தைச் சேர்ந்த மக்களுடன் வைத்தியநாதர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள நுழைஞ்சார். அவரை அங்க கோவில் அதிகாரியான சேஷாச்சலம் வரவேற்று கருவறை வரைக்கும் அழைச்சிட்டு போய் அம்பாளை தரிசனம் செய்ய வச்சு நல்லபடியாக அனுப்பி வச்சார். இவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்தது பசும்பொன் முத்துராமலிங்கனார். இவங்களுடைய கூட்டு முயற்சியால தான் ஜூலை 8ஆம் தேதி இந்த வரலாற்று சம்பவம் நடந்து முடிந்தது. வெறும் அரை மணி நேரத்தில். இந்த அரை மணி நேரத்தில் என்ன நடந்தது என்று கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய பூசகர்கள் ரியலைஸ் பண்றதுக்குள்ள இது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. சம்பவம் நடந்த பிறகுதான் என்ன நடந்ததுன்னே அவங்களால உணர முடிஞ்சது. இதன் பிறகு வைத்தியநாதரை தங்களுடைய சமூகத்தை விட்டு ஒதுக்கி வைப்பதாக அறிவித்தார்கள். அவங்களுக்காகவே ஒரு சங்கமும் இருந்தது. அது என்னன்னா வர்ணாசிரம ஸ்வராஜ்ய சங்கம். இந்த சங்கத்தின் மூலமாக வைத்தியநாதரை ஒதுக்கி வச்சாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த நாளே என்ன பண்ணாங்க, காலை வேளையில மதுரை மீனாட்சி அம்மனுக்கு பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு கோவிலை பூட்டிட்டு சாவியை எடுத்துட்டு போயிட்டாங்க. சாயங்காலமும் அவங்க வரல. என்ன சொன்னாங்க, இந்த கோவிலுக்குள்ளார ஒடுக்கப்பட்ட மக்கள் உள்ள நுழைஞ்சதால கோவில் தீட்டுப்பட்டு விட்டது, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை விட்டு வெளியேறி விட்டால் அதனால சுத்திகரண சடங்குகள் எல்லாம் செஞ்சாதான் மறுபடியும் கோவிலை திறந்து பூஜைகளை செய்வோம் அப்படின்னு ஒரு கண்டிஷனை போட்டாங்க. ஆனா இது எதுக்குமே கோவில் அறங்காவல் குழு தலைவரான அந்த அதிகாரியான சேஷாச்சலம் ஒப்புக்கொள்ளவில்லை. அடுத்த நாளே இன்னொரு பட்டர் இருந்தாரு, அவர் தான் சுவாமிநாத பட்டர், அதாவது சாந்து பட்டர்னு சொல்லிட்டு அவரை கூப்பிடுவாங்களாம். அந்த பட்டரை வரவழைச்சிருக்கார். ஜூலை 10ஆம் தேதி என்ன பண்ணிருக்காங்க,
கோவில் அதிகாரி சேஷாச்சலம் மஜிஸ்ட்ரேட்டை கூட்டிட்டு வந்து அதே மாதிரி கோவிலில் பூஜைகளை செய்வதற்காக சாந்து பட்டரும் கூட வந்தார். இவங்க எல்லாம் சேர்ந்து கோவில் பூட்டு உடைக்கப்பட்டு அன்றும் ஒடுக்கப்பட்ட மக்கள் கோவிலுக்குள்ள சென்று மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசனம் செய்தார்கள். இது அந்த காலகட்டத்தில் மதுரையில மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. எந்த அளவுக்கு சர்ச்சைனா, மதுரை மீனாட்சி அம்மன் வந்து கோவிலை விட்டு வெளியில வந்துட்டா, அதனால அவளுக்கு நாங்களே வந்து வேற ஒரு கோவிலை நிர்மாணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மங்கள நிவாஸ் என்ற பங்களால மீனாட்சி அம்மனுக்கு இன்னொரு சிறிய அளவிலான கோவில் அமைக்கப்பட்டு அங்கு அம்பாளை நிறுவி அங்கு பூஜைகள் செய்ய தொடங்கினார்கள். ஸோ ஒரு காலகட்டத்தில் என்ன நடந்திருக்கு, மதுரையில் 2 மீனாட்சி அம்மன்கள் இருந்திருக்கிறார்கள், 2 பக்கமும் பூஜைகள் நடந்திருக்கு. ஸோ இதனை தொடர்ந்து ஒத்துழைப்பு தரல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சேஷாச்சலம் என்ன பண்ணார், தொடர்ந்து அதிரடிகளை நடவடிக்கைகளை மேற்கொண்டார். சுவாமிநாத பட்டரை தவிர மீது யாரையுமே திரும்ப கோவிலுக்குள்ளார அனுமதிக்கல. அதாவது சுத்திகரண சடங்குகள் செஞ்சாதான் கோவிலுக்குள்ள வருவேன்னு சொன்னாங்க. அந்த சடங்குகளை நடத்த விட மாட்டோம், அதை நடத்தாம உள்ள வரதா இருந்தா வாங்க, இல்லைன்னா வராதிங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார். ஸோ அது நடக்கல. மறுபடியும் அவங்க கோவிலுக்குள்ள வர்றதுக்கு 6 ஆண்டுகள் ஆனது. மீண்டும் 1945ஆம் ஆண்டு அந்த கண்டிஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை, சுத்திகரண சடங்குகள்லாம் எதுவும் இல்லை அப்படின்றது பிறகு அதை ஏற்றுக்கொண்டுதான் அவர்கள் மீண்டும் உள்ளே நுழைந்தார்கள். அது வரைக்கும் திருநெல்வேலியிலிருந்து சில பூசகர்களை கொண்டு வந்து கோவிலில் தினமும் பூசைகள் நடப்பதை உறுதி செய்தார் சேஷாச்சலம். ஒரு கோவில் அதிகாரி இவ்வளவு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்திருக்காரு, அவருக்கு எதுவும் பாதிப்புகள் இதனால ஏற்படலையா அப்படின்ட்டு கேட்டா, அவருக்கு சாதகமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் ராஜாஜி. அதனால இவர் கைது செய்யப்படாமல் தடுத்து நிறுத்தப்பட்டது. இது இன்னுமே கோபத்தை வந்து அங்க இருக்கக்கூடிய பூசகர்கள், அவர்களை சார்ந்த சமூக மக்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியது. தொடர்ந்து பல்வேறு வழக்குகள் அங்க பிரிட்டிஷ் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டு வந்திருந்தன இந்த வருணாசிரம ஸ்வராஜ்ய சங்கம் தரப்புல இருந்து. ஆனா எல்லாமே வந்து தோல்வியில தான் முடிஞ்சது. ஏன்னா பிரிட்டிஷ் அரசாங்கமுமே கூட அனைவரும் கோவிலுக்குள்ள செல்ல வேண்டும் அப்படின்றதுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை தான் கொண்டிருக்கிறார்கள். வைத்தியநாதர் சமூகத்தை விட்டு ஒதுக்கப்பட்டாலுமே அவர் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நிலையில் இருந்த நபர். அதனால பெரிய அளவில் அவர் தாக்கத்தை உணரல. ஆனா கோவில் பூசகரான சுவாமிநாத பட்டர் ஒடுக்கப்பட்ட மக்கள் கோவிலுக்குள்ள வந்தபோது அவங்கள தரிசனம் செய்யும் போது கோவிலுக்கு சுவாமிக்கு பூஜை செய்து அவங்களுக்கு மரியாதை செலுத்தி அந்த சுவாமிநாத பட்டர் தன்னுடைய சமூக மக்களால் மிக பெரும் இன்னல்களுக்கு ஆளானார். அது மட்டும் இல்லாம அவர் தெருவில் நடந்து போகும்போது அவர் மேல சாணியை கரைச்சி ஊற்றுவாங்களாம், திடீர்னு கையில கிடைச்சாரு அப்படின்ட்டு அவரை வந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து அடிப்பாங்களா. இந்த மாதிரி பல இன்னல்களை சுவாமிநாத பட்டர் தாங்கி கொண்டுதான் தலித்துகளுக்கான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கோவிலில் உள்ள உரிமையை நிலைநாட்ட ஒரு பெரிய பங்காற்றி இருக்கிறார். சுவாமிநாத பட்டர் இறக்கும் வரை இந்த இன்னல்கள் அவரை தொடர்ந்தன. அவரின் சமூகம் சார்ந்த எந்த ஒரு விழாக்களுக்கும் அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் அழைப்பு கிடைக்கவில்லை. அவர்கள் வீட்டின் எந்த நிகழ்வுகளிலும் யாரும் கலந்து கொள்ளவில்லை. இதோட நிறுத்திக்கல, ஒடுக்கப்பட்ட மக்கள் கோவிலுக்குள்ள நுழைஞ்சதால ஒரு பெரிய தீட்டாயிடுச்சு, மதுரைக்கு பெரிய ஆபத்து வரும், இந்த மாதிரியான கட்டுக்கதைகள் எல்லாம் அப்போ அவிழ்த்து விடப்பட்டன. அதோட கும்மிப்பாட்டு பாட்டு புத்தகங்களும் வந்து அப்பொழுது வெளியாகி இருக்கிறது. இதை எதிர்த்து ஏட்டில் ஏற்றப்படக்கூட முடியாத அளவுக்கு பல வசவு சொற்களை கொண்டும், அதாவது இந்த ஆலய பிரவேசத்தை நிகழ்த்தி காட்டின யாரையுமே விட்டு வைக்காம அத்தனை பேரையும் திட்டி தீர்த்து இது மதுரை மீனாட்சி அம்மனுக்கு செய்யப்பட்ட இழுக்குனெல்லாம் அந்த பாட்டு பாடி எவ்வளவோ பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனா எதுவுமே கை கொடுக்கவில்லை என்பதுதான் நிதர்சனம். காலங்கள் உருண்டோடின, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது, அதோட அரசியல் சாசனம் நம்மளுடைய வேறாக மாறியது. அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான சம உரிமைகளை உறுதி செய்தது. அதன் பிறகு அந்த கோவில்ல நுழையிற யாரும் தடுப்பதற்கான உரிமை கிடையாது என்ற நிலையும் உருவானது. சரி, இந்த மாதிரி மிகப்பெரிய ஆலய பிரவேசம்லாம் நடந்திருக்கு. இதுல வந்து வைக்கம் வீரரான போற்றப்படுகிற பெரியார் எந்த அளவுக்கு இதுல கான்ட்ரிபியூட் பண்ணார் அப்படின்ற ஒரு விமர்சனம் ஒரு தரப்புல இருந்து வைக்கப்படுது. ஆனா பெரியார் இந்த மதுரை ஆலய பிரவேசத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு பார்க்கும்போது, ஆலய பிரவேசம் அப்படின்றது மதம் சார்ந்தது, மதம் தான் தீண்டாமையே உருவாக்குது அப்படின்னும் போது மறுபடியும் எதுக்காக அவங்களை கொண்டு போய் அந்த தீண்டாமையை தரக்கூடிய மதத்துக்குள்ளாரே தள்ளணும், கோவிலுக்குள்ளார தள்ளணும் அப்படின்ற ஒரு கருத்தை பெரியார் வைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த ஆலய பிரவேசம் பத்தி எல்லாம் அம்பேத்கருடைய கருத்து என்னவாக இருந்திருக்கு, இதெல்லாம் வெறும் ஜிமிக்ஸ் தேட்ரிக்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். ஒடுக்கப்பட்ட மக்களை கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் முன்னேற்ற வேண்டும், வலுப்படுத்த வேண்டும். அப்படி பண்ணிட்டாலே அவங்களுக்கான உரிமைகள் தன்னால கிடைத்துவிடும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை தான் கொண்டிருந்தார் அம்பேத்கர். எத்தனையோ மாற்று கருத்துகள், அரசியல் சித்தாந்த வேறுபாடுகள் எல்லாமே இருந்தாலும் இந்த ஜூலை 8, 9, 10 இந்த 3 நாட்களுமே நம்முடைய சமூக நீதி வரலாற்றில் பொன்னால் பொறிக்கப்பட வேண்டிய நாட்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. இதை சாத்தியப்படுத்தி காட்டிய அனைத்து அரசியல் தலைவர்களும் சரி, சுவாமிநாத பட்டர் மாதிரியான ஆலைஸ் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகளும் சரி, நம்முடைய சமூக நீதி வரலாற்றில் ஒரு முக்கிய இடம் வகிப்பார்கள் காலம் தாண்டியும் என்பதற்கும் மாற்று கருத்து இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.